மதத்தின் அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த உத்தியை கையாளுகிறார்கள். இதற்கு முருக பக்தர்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்று இந்த மனித சங்கிலி போராட்டத்தின் ஊடாக வேண்டுகோள் விடுக்கிறோம். சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயத்தை முன்னிறுத்தி மதுரையின் தொன்மையான பண்பாட்டை பாதுகாப்போம். இந்து முன்னணி நடத்தும் மதவெறி அரசியல் மாநாட்டை புறக்கணிப்போம். மதத்தின் பெயரால் இங்கே யாரும் ஓதிக்கொள்ள மாட்டார்கள். தமிழ் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற இந்த சதிகார முயற்சியை சங் பரிவார்கள் கைவிட வேண்டும். இல்லை என்றால் சங் பரிவார்களின் வாள் ஒட்ட நறுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சதிகார மாநாட்டை மதுரை மக்கள் புறக்கணிப்போம். தமிழக மக்கள் புறக்கணிப்போம். மாநாடல்ல முருகன் மாநாடல்ல. அன்னை தமிழில் அர்ச்சனை இல்லை, தமிழனும் அர்ச்சகர் இல்லை. வரையில் சமஸ்கிருதம் காவி கூட்டம் கேட்குமா? மதுரையை பாதுகாக்க பொதுமக்கள் கூடுகை. புறக்கணிப்போம். முருகன் பெயரை சொல்லி, கடவுள் பெயரை சொல்லி கட்சிக்கு ஆள் சேர்க்கும். கலவரத்துக்கு விலை போடும். சங் பரிவார் மாநாட்டை, சதிகார மாநாட்டை புறக்கணிப்போம். மதுரை மக்கள் புறக்கணிப்போம். எச்சரிக்கை. காவி கூட்டம் ஓடி வருது. முருகனை தூக்கி வருது. எச்சரிக்கை. தமிழ் மக்களே எச்சரிக்கை. முருக பக்தர்களே எச்சரிக்கை. போதாதா கடவுளின் பெயராலே, ராமனின் பெயராலே செய்திட்ட கலவரங்கள் போதாதா? அறுபடை வீடுகளில் அன்னை தமிழ் ஒழிக்குமா? அன்னை தமிழில் அர்ச்சனை இல்லை, தமிழனும் அர்ச்சகர் இல்லை. கருவறையில் சமஸ்கிருதம் காவி கூட்டம் கேட்குமா? அறுபடை வீடுகளில் அன்னை தமிழ் ஒழிக்குமா? மத வன்முறையை தூண்டும் விதமாக சங் பரிவார் அமைப்பினர் முருகனை கையில் எடுத்து இன்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாடு ஒரு அரசியல் மாநாடு, கலவர மாநாடு. வடக்கே ராமனை கையில் எடுத்தது போல் தெற்கே முருகனை கையில் எடுக்கிறார்கள். இதை மதுரை அனுமதிக்காது, தமிழகம் அனுமதிக்காது என்பதை உணர்ந்ததால் இன்று இந்த மனித சங்கிலி கூடுகை மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பிலே நிகழ்த்தப்படுகிறது. 3000 ஆண்டு வரலாற்று மரபு கொண்ட மதுரையிலே யாதும் ஊரே யாரும் கேளீர் என்று முழங்கிய மதுரையிலே இன்று சங் பரிவார் கூட்டம் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு வருகிறார்கள். அவர்கள் வடக்கிலே செய்த செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். மதத்தை அரசியலிலே கலப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். நாம் மட்டுமல்ல, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்திலே மதத்தை அரசியலிலே கலப்பதற்கு ஆர்டிகல் 27 படி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பொம்மை வழக்கிலே, பிரவீன் தொகாடியா வழக்கிலே உச்ச நீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்தியா பன்மைத்துவம் கொண்ட நாடு, பல்வேறு இன மொழி மதங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு வசிக்கிறார்கள். இங்கு மதவெறியை அரசியல் கலப்பதற்கு அரசியல் சட்டம் அனுமதிக்கவில்லை. அவ்வாறு யார் செய்தாலும்
மத அடிப்படைவாத அமைப்புகள் மதத்தை அரசியலில் கலந்தால் அது இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது, இந்திய அரசியல் சட்டத்தின் சமத்துவ கூறுக்கு எதிரானது, சகோதரத்துவத்துக்கு எதிரானது என்பதை உச்சநீதிமன்றம் வலிமையாக 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பதிவு செய்திருக்கிறது. அதனை மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு வரும்போது நாங்கள் கொடுத்து நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் இந்த மாநாட்டில் ஜூன் 22 மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது, மதவரியை தூண்டக்கூடாது, சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் திருப்பரங்குன்றத்திலே கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி கோயிலுக்குள் புகுந்து ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கமிட்டு பாஜக கொடியை வைத்து கலவரம் செய்தார்கள். ஹச்ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று பேசினார். இதையெல்லாம் காவல்துறை அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தி அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதையும் மீறி சங் பரிவார் கூட்டம் என்று மதவெறியை தூண்டும் விதமாக பல்வேறு பேச்சுக்களை பேசி வருகிறார்கள். மதுரை நகர் முழுவதும் போஸ்டர் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், அகண்ட பாரதம் என்று பேசுகிறார்கள். எனவே இந்த மதுரை மண் தமிழ்நாடு மண், மதவெறிக்கு இடம் கொடுக்காது. இந்த மண்ணிலே மத நல்லிணக்கம் மட்டும்தான் நிலைக்கும் என்று இங்கே நம்மிடம் உரத்து சொல்ல தமிழகத்தின் மூத்த தலைவர், எல்லோருக்கும் வழிகாட்டி, அம்பேத்கரின் கொள்கை உண்மையான வாரிசு தோழர் திருமாவளவன் அவர்கள் நம்மோடு பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கே வந்து களத்தில் நிற்கிறார். இங்கே இயக்குனர் அமீர் அவர்கள் மதுரையிலே வளர்ந்து மதுரையின் சமத்துவ மரபை உலகிற்கே என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் அமீர் அவர்கள் நம்முடைய இங்கே வந்திருக்கிறார். மூத்த வழக்கறிஞர் ஹென்றி டிபேன் அவர்கள் வந்திருக்கிறார். தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், அமீர் அவர்கள், ஹென்றி டிபேன் அவர்கள், இந்த 3 பேரும் இங்கு இணைந்து நின்று ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு பரப்புவார்கள். அதுதான் மதுரையின் செய்தி, தமிழ்நாட்டின் செய்தி. இங்கே தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவன், SDPI கட்சி தோழர், இன்னும் பல்வேறு அமைப்புகள் பேர் சொல்ல நேரமில்லை, எல்லோரும் இங்கு வந்திருக்கிறார்கள். நேரத்தின் அருமை கருதி இங்கு தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்போது உரை நிகழ்த்தி அதற்கு முன்பாக சனாதன சக்திகளின் சதி அரசியலை முறியடிப்போம், விரட்டி அடிப்போம், சனாதன கும்பலை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிப்போம். அனுமதியோ சங் பரிவார் கும்பலின் சதிகார அரசியலை அனுமதியோ கடவுளின் பேராலே மதத்தின் பேராலே வன்முறைக்கு வித்திடும் சங் பரிவார் கும்பலை அனுமதியோ ஊப்பி அல்ல தமிழ்நாடு திரும்பி போ மதவெறி கும்பலே சனாதன கும்பலே திரும்பி போ இடமில்லை எங்கள் மண்ணில் இடமில்லை தமிழ் மண்ணில் இடமில்லை அதிகார கும்பலுக்கு சனாதன கும்பலுக்கு இடமில்லை எங்கள் மண்ணில் இடமில்லை தமிழ் மண்ணில் இடமில்லை கலக்காதே அரசியலில் ஆன்மீகத்தை அரசியலில் மதவெறியை கலக்காதே வேண்டாம் மதவெறி அரசியல் வெறுப்பு அரசியல் எங்கள் மண்ணில் வேண்டாம் விடமாட்டோம் நாங்கள் இங்கே விடமாட்டோம் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் வன்முறைக்கு வித்திடும் சனாதன கும்பலை அரசியல் செய்ய விடமாட்டோம் சங் பரிவார் கும்பலே
சீர்குலைக்க முயற்சிக்கும் சனாதன கும்பலே எச்சரிக்கை மதுரை மண்ணில் நிலவுகின்ற சகோதரத்துவ மரபினை சிதைக்க முயற்சியில் ஈடுபடாது விடமாட்டோம் சகோதரத்துவத்தை சிதைப்பதற்கு விடமாட்டோம் திரண்டிருக்கிறோம் தமிழர்களாய் திரண்டு நிற்கிறோம் சகோதரர்களாய் திரண்டு நிற்கிறோம் சமத்துவ மரபினை பாதுகாக்க திரண்டு நிற்கிறோம் சனாதன கும்பலே சங் பரிவார் கும்பலே வெறுப்பு அரசியலை விதைக்காதே இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களாய் வாழும் மண்ணில் வன்முறைக்கு வித்திடாதே எச்சரிக்கை தமிழ் மக்களின் எச்சரிக்கை இந்துக்களின் எச்சரிக்கை முஸ்லிம்களின் எச்சரிக்கை கிறிஸ்தவர்களின் எச்சரிக்கை தமிழர்களின் எச்சரிக்கை மதவெறி அரசியலுக்கு சங் பரிவார் அரசியலுக்கு இடமில்லை முறியடிப்போம் தமிழர்களாய் திரண்டு நின்று முறியடிப்போம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு தமிழ் நாட்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் மதுரை மதநல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த பிரகடனத்தை இப்போது பொருத்தமான பிரகடனத்தை உங்களிடையே நான் மதுரை மத நல்லிணக்க மக்கள் பிரகடனம் ஜூன் 19, 2025. 3000 ஆண்டு வரலாற்று பழமை கொண்ட மாமதுரை உலகின் மிக தொன்மையான பண்பாட்டு மையமாக விளங்கி வருகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடித்து வேற்றுமையில் ஒற்றுமையை போற்றி வரும் ஊர் மதுரை. யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் உயர் தமிழ் மரபே மதுரையின் உயிர். மதுரையின் உயிர் நாடியான சித்திரை திருவிழாவை இடிப்புகளோடு அன்பையும் உறவையும் கலந்து வரவேற்பவர்கள் மதுரை வாழ் இஸ்லாமியர்கள் கருத்தவர்கள். மதுரையின் 1000 ஆண்டு ஒற்றுமை மரபை சிதைக்க நடக்கும் முயற்சிதான் திருப்பரங்குன்றம் மற்றும் முருகனை வைத்து இந்து முன்னணி, பாஜக, RSS உள்ளிட்ட சங் பரிவார்கள் கட்டமைக்கும் மதவாத அரசியலாகும். ஆனால் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில் மதத்தை அரசியலுக்கு நேரடியாக பயன்படுத்த தடை உள்ளது. மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் 9 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய SR பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கின் தீர்ப்பு நமது நாடு உலகின் பன்முகத்தன்மை கொண்ட சமூகங்கள் வாழும் மிக உயர்ந்த நாகரிகம் கொண்ட நாடு. பல்வேறு இனங்கள் வாழும் நம் துணைக்கண்டத்தில் ஒவ்வொரு பிரிவு மக்களும் தங்களின் பண்பாடுகள், மொழிகள், மதங்கள், பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்ந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் உயரிய வாழ்வியல் நெறியை பின்பற்றி வருகின்றனர். நாட்டில் வளர்ந்து வரும் மத அடிப்படைவாதம் மற்றும் மதத்தை அரசியலில் இணைக்கும் நிகழ்வுகள் அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான மதச்சார்பின்மைக்கு நேர் எதிரானது. மதத்தை அரசியலில் இணைப்பவர்கள் நாட்டில் பிளவுவாதத்தை ஊக்குவிப்பதோடு தேசிய ஒற்றுமைக்கும் குந்தகம் விளைவிக்கிறார்கள். பாராளுமன்ற ஜனநாயக முறை, அரசியல் சட்டத்தை ஒழிக்கிறார்கள் என மிக தெளிவாக குறிப்பிட்டு பாஜக, இந்து முன்னணி, சங் பரிவாரின் மதவாத அரசியல்
அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. ஆனாலும் சங் பரிவார் அமைப்பினர் கடவுள் முருகனை கட்சிக்கு இழுக்கிறார்கள், அறுபடை வீடுகளை முன்வைத்து அரசியல் செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் செய்யக்கூடாத அரசியலை பாஜக செய்கிறது. மதுரை தமிழ்நாடு மக்களின் அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள் குறித்து எதுவுமே பேசாத இந்து முன்னணியும் பாஜகவும் முருகனை கையில் எடுத்து 2026 தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிறார்கள். முருகனின் அறுவடை வீடுகளில் இன்று வரை நம் தாய்மொழியான தமிழ் தடை செய்யப்பட்டுள்ளது. யாருக்கும் தெரியாத, ஒருவரும் பேசாத சமஸ்கிருதத்தில் பூஜை செய்யப்படுகிறது. முருகன் கோவிலின் கருவறைகளில் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்ய RSS பேசுமா? தமிழர்கள் அர்ச்சகர்களாக முடியுமா? சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்ற பெயரை முருகப்பெருமான் கோயில் என தமிழில் மாற்றுவார்களா? முருக பக்தர்கள் மாநாட்டில் இதற்கு தீர்மானம் நிறைவேற்றுவார்களா? தமிழ் கடவுள் என பேசும் பாஜக தான் தமிழரின் தொன்மையான பழந்தமிழ் நாகரிகமான கீழடி நாகரிகத்தை ஒழிக்க அனைத்து வேலைகளையும் செய்கிறது. நம் தமிழ் மொழி, பண்பாடு, நாகரிகம் அனைத்திற்கும் எதிரான கட்சிதான் பாஜக. மதவெறியும் பிளவுவாதமும் மனிதநேயத்திற்கு எதிரானவை. அன்பு, கருணை, இரக்கம், மனிதநேயமே தமிழரின் பண்பாடு. மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு நடத்தும் இந்த மனித சங்கிலி இயக்கம் மதுரையின் 3000 ஆண்டு மத நல்லிணக்கம், சகோதரத்துவத்தை மீண்டும் உறுதி செய்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளு, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தமிழர் மரபை உயர்த்தி பிடிப்போம். சாதி மதம் என்கிற குறுகிய அரசியலை கடந்து சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயத்தை முன்னிறுத்தி மதுரையின் தொன்மையான பண்பாட்டை பாதுகாப்போம். இந்து முன்னணி நடத்தும் மதவெறி அரசியல் மாநாட்டை புறக்கணிப்போம். மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை ஓங்கி கைகளை தட்ட வேண்டும். சந்தனக்கூடு திருவிழா வருகிற போது இஸ்லாமியர்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவர்களை பாராட்டி சீராட்டி வழியெழுப்பி வைப்பவர்கள் அங்கு வாழக்கூடிய இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள், முருக பக்தர்கள் தான். அவர்கள் இஸ்லாமியர்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள். ஒரு வீடு இஸ்லாமிய வீடு, இன்னொருவர் வீடு இந்து வீடு என்றுதான் அங்கே கலந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கிடையிலே நிலவுகிற சகோதரத்துவம் இன்றைக்கும் வியப்பளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மக்களிடையே பகைமையை வளர்க்க மதவாத சக்திகள், மத வெறி சக்திகள், சங் பரிவார் கும்பல் கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. வெளிப்படையாகவே இதை ஒரு அயோத்தியாக நாங்கள் மாற்றுவோம் என்று H. ராஜா போன்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மதவெறி இங்கே திட்டமிட்டு விதைக்கப்படுகிறது. இதைத்தான் இந்த கூட்டமைப்பு சுட்டிக்காட்டுகிறது, கண்டிக்கிறது, எச்சரிக்கிறது. வட மாநிலங்களில் செய்ததைப் போல உங்கள் மாய்மால அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மயங்கி விடுவார்கள் என்று நீங்கள் கனவு காண வேண்டாம். அதை ஒருபோதும் நீங்கள் சாதிக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் எச்சரிக்கையானவர்கள். அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு, யாரும் இன்னொருவர் நம்பிக்கையில் தலையிடுவதில்லை. அதற்கு ஒரு சான்று, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் வன்முறை வெறியாட்டம் நடந்தேறியது. முஸ்லிம்களை தாக்கி படுகொலை செய்தார்கள். கலவரம் எங்கு பார்த்தாலும் வெடித்தது. தென்னிந்திய மாநிலங்களில், ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கூட பதற்றம் இருந்தது. ஆனால் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. ஒரு இடத்தில் கூட பதற்றம் இல்லை. திருப்பரங்குன்றத்தில் முயற்சித்தார்கள், அது நடக்கவில்லை. அப்படிப்பட்ட நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மண் தமிழ்நாடு. அதிலும் குறிப்பாக மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மண் மதுரை மண். இந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்திருப்பது முக்குளத்தூர் சமூகத்தை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக. தேர்தல் அரசியலில் பாஜகவுக்கு ஆதரவாக இந்து உணர்வுள்ளவர்களை எல்லாம் ஈர்க்க வேண்டும். குறிப்பாக தெற்கே கன்னியாகுமரி, தூத்துக்குடிய நாடார் சமூகத்தை தம் பக்கம் வளைந்து போட்டு விட்டோம். மதுரையை மையமாக வைத்து முக்குளத்தூர் சமூகத்தை வளைத்து போட வேண்டும். இதுதான் அவர்களின் நோக்கம். அதற்கு யாரும் இரையாக மாட்டார்கள் என்பதை சொல்லுவதற்குத்தான் இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். சாதி அடிப்படையில் முரண்பாடுகள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம், அது சகோதரத்துவ சண்டை. அதை தாண்டி மதத்தின் பெயரால் இங்கே யாரும் ஓதிக்கொள்ள மாட்டார்கள்.
தமிழ் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற இந்த சதிகார முயற்சியை சங் பரிவார்கள் கைவிட வேண்டும். இல்லை என்றால் சங் பரிவார்களின் வாள் ஒட்ட நறுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது ஆவேசத்தில் சொல்லுவதல்ல, இது அகத்தையில் சொல்லுவதல்ல, பொறுப்புணர்வோடு சொல்லுகிறோம். எங்கள் மண்ணில் வன்முறை கூடாது என்பதற்காக சொல்லுகிறோம். மதத்தின் பெயரால் இங்கே மக்களை பிளவுபடுத்த கூடாது என்ற பொறுப்புணர்வோடு சொல்லுகிறோம். ஆகவே உங்கள் சதிகார அரசியலை தமிழ் மண்ணில் சோதித்து பார்க்க வேண்டாம். முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தடை விதிக்க சொல்லி கூட நாங்கள் போராடவில்லை. சகோதரத்துவத்தை சிதைக்காதீர்கள் என்றுதான் நாங்கள் போராடுகிறோம். அதுதான் எங்கள் கோரிக்கை. நீதிமன்றம் அனுமதி தந்திருக்கிறது, சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் நீங்கள் இந்த மாநாட்டை நடத்தப் போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த மாநாட்டில் நாங்கள் வைத்திருக்கிற இந்த பிரகடனத்தில் வைத்திருக்கிற தீர்மானங்களை உங்களால் நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். 60 வீடுகளிலும் அன்னை தமிழில் அர்ச்சனை நடைபெற வேண்டும். தமிழர்கள் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட வேண்டும். சமஸ்கிருதம் கருவறையில் இருந்து வெளியேற வேண்டும். இந்த மண்ணில் தமிழுக்கு முதன்மை முன்னுரிமை என்பதை சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா என்று கேள்வி எழுப்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கல்விக்கு நிதி கொடுக்க மறுத்த மத்திய அரசை எதிர்த்து கேள்வி எழுப்ப முடியாத உங்களால், அடிப்படை வசதிகளுக்காக குரல் எழுப்ப முடியாத உங்களால், இந்துக்களாக இருக்கிற தலித்துகளை கோவிலுக்குள் அழைத்து செல்ல வேண்டும் என்று போராட முடியாத உங்களால், சகோதரத்துவத்தை பற்றி பேச முடியாத உங்களால், சமத்துவத்தை பற்றி பேச முடியாத உங்களால், சமூக நீதியை பற்றி ஒருபோது வாய் திறக்க முடியாத உங்களால் மதுரை முருக பக்தர்கள் மாநாடு எந்த நோக்கத்தின் அடிப்படையில் நடத்துகிறீர்கள்? இதற்கு உங்களால் விளக்கம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை எங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிக எளிதாக இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாநாடு திட்டமிட்டு கலவர உத்திக்காக நீங்கள் நடத்துகிற மாநாடு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். உங்கள் முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. இங்கே வன்முறைக்கு ஒருபோதும் இடமில்லை என்பதை இங்கு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். ஒட்டுமொத்தமாக மதுரையை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இந்த அரசியலை விரைவில் பரவி செய்ய நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எங்களுக்குள் சகோதரத்துவ முரண்கள் இருந்தாலும் கூட அதை கடந்து பொறுப்புணர்வோடு மதசார்பற்ற சக்திகளாக திரண்டிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் இருக்கிற மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க நாங்கள் முன்வந்து நிற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் எந்த நோக்கத்திற்காக அந்த காலத்தில் கைகோர்த்து நின்றார்களோ அதே நோக்கத்திற்காக இன்றைக்கு நாங்கள் இந்த களத்திலே கைகோர்த்து நிற்கிறோம். ஆகவே இந்த மாநாடுகளால் எங்கள் ஒற்றுமையை, எங்கள் சகோதரத்துவத்தை உங்களால் சிதைக்க முடியாது என்பதை மட்டும் சொல்லி, என்றென்றும் நாங்கள் சனாதன சக்திகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை அரசியல் களத்திலும் சேர்த்து சொல்லுகிறேன். சமூக பண்பாட்டு களத்தில் மட்டுமல்ல, அரசியல் களத்திலும் இந்த சக்திகளை நாங்கள் முறியடிப்போம் என்பதை இங்கே அழுத்தமாக பதிவு செய்து இந்த பேரணியில் தன்னியல்பாக திரண்டு வந்த தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் இஸ்லாமியர்களை பகைத்துக் கொள்ளவில்லை. அதேபோல் இஸ்லாமியர்கள் இந்துக்களை பகையாக கருதவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் திருப்பரங்குன்றத்திலே ஏதோ பகைமை இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அதை வைத்து அரசியல் செய்ய முயற்சிக்கிறார்கள். முருக பக்தர்களுக்கு இவர்கள் ஏதோ பாதுகாவலர்கள் என்பதை போல காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். இந்துக்களாக இருக்கிற ஒவ்வொருவரும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் முருக பக்தர்கள் தான். முருகனை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. முருகனை வழிபடாதவர்கள் யாரும் இல்லை. எல்லா கட்சிகளிலும் முருக பக்தர்கள் உண்டு. அனைத்து கட்சி தோழர்களும் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் யாரும் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. எங்களுக்காக மாநாடு நடத்துங்கள் என்று எந்த கட்சியை சார்ந்த முருக பக்தர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. இவர்களின் அஜெண்டாவை, செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, பாஜகவை இங்கே வளர்ப்பதற்காக, மதத்தின் அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த உத்தியை கையாளுகிறார்கள். இதற்கு முருக பக்தர்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்று இந்த மனித சங்கிலி போராட்டத்தின் ஊடாக வேண்டுகோள் விடுக்கிறோம். அதான் மகாராஷ்டிரா போனால் விநாயகர், இங்கே கேரளா போனால் சபரிமலை ஐயப்பன்,
தமிழ்நாடு வந்தால் முருகன் என்று மாநிலத்திற்கு மாநிலம் அந்த மக்களிடையே செல்வாக்கு பெற்றுள்ள கடவுள்களை கையில் எடுத்து மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இந்துக்களை ஓரணியில் திரட்டுவது என்பதே இந்துக்களை பாதுகாப்பதற்காக அல்ல, பிஜேபியை ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து தக்க வைப்பதற்காகத்தான் அந்த முயற்சி. வரும் தேர்தலையும் முன்னிட்டு இது மாதிரி பண்றாங்களா? 2026 தேர்தல் மட்டுமல்ல, இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்ற வேண்டும், இங்கே ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதற்கு சில கட்சிகள் துணை போவதுதான் கவலை அளிக்கிறது. சார், நீதிமன்றம் நிறைய வழிகாட்டுதல் பண்ணியிருக்கிறாங்க சார். அதன் அடிப்படையில் அவங்க நடத்த போறாங்க. நம்ம எது அந்த மாதிரி மளிகை சங்கிலி எவ்வளவு முக்கியத்துவம் பெருந்தலைவர் நீங்களும் வந்து கலந்துக்கிறீங்க. மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்பது பற்றி உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல்கள் தந்திருக்கலாம். ஆனால் மாநாடு நடத்துவதற்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி உயர்நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை, வாதம் செய்யப்படவில்லை. மாநாட்டின் நோக்கத்தை அரசியல் ரீதியாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அரசியல் ரீதியாக நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் கடந்த காலங்களில் பிற மாநிலங்களில் எத்தகைய உத்திகளை கையாண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கில் வைத்து தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த அவர்கள் சதி செய்கிறார்கள். அதுதான் அவர்களின் நோக்கம் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். திருநீரை நீங்க அளிப்பது போல திருப்பன்றதுல அது எதுவும் தெரியாது. திருநீரை வச்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். அது 1/2 மணி நேரம் என் நெத்தியில் இருந்தது. 1/2 மணி நேரம் இருந்தது யாரும் நீங்க பார்க்கலையே. நாள் முழுவதும் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? மாநாடு மட்டும் இல்ல, தொடர்ந்து ஆன்மீக மாநாடுகள் எலெக்ஷனுக்குள்ள நடத்த திட்டமிட்டு இத தமிழ்நாடு முதலமைச்சர் சரி கடந்து எப்படி எதிர்த்து அவருடைய நோக்கம் என்னங்கிறத நாங்கள் அப்பப்போ கூடி அம்பலப்படுத்துவோம். நாங்கள் எந்த வன்முறைக்கும் போக மாட்டோம், யாரிடத்திலும் போய் நாங்கள் எந்த வீண் வம்பு சண்டை இழுக்க மாட்டோம். ஆனால் அவர்களுடைய நோக்கத்தை பிற மாநிலங்களில் வேடிக்கை பார்த்தது போல் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களின் நோக்கத்தை அம்பலப்படுத்தி கொண்டே இருப்போம். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருப்போம். சார், குறிப்பா அந்த திருச்செந்தூர் குடமுழுக்க பத்தி இப்ப பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னு அமைச்சர் சொன்னாரு. ஏன் தமிழ்ல தான் நடத்துவோம்னு சொல்றதுக்கு அமைச்சருக்கு இது இல்ல, தமிழிலும் நடத்தப்படும் சொல்றாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம். இது ஒரு முதற்கட்டம். தமிழிலும் நடத்துவோம், பிறகு தமிழில் மட்டுமே நடத்துவோம் என்கிற நிலை வரும்.